அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பென்னிக்விக் பாலசிங்கம். காடு, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது இந்த பூமி பந்து, குறிப்பாக 6 மாநிலங்களினுடைய ஜீவாதாரம். குஜராத்தில் தபதி நதிக்கரையினுடைய தெற்கு முகத்துவாரத்தில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சேருது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். இது கிட்டத்தட்ட இந்த 6 மாநிலங்களினுடைய ஜீவாதாரம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வகைப்படுத்துது. பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பி அந்த மலைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அதற்குள்ள ஒரு உணவு சங்கிலி தெளிவாக நடக்கிறது. இந்த மலையை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 2011ஆம் ஆண்டு மத்திய வனத்துறை அமைச்சகம் பேராசிரியர் மாதவ் காட்கில் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு என்ன செய்து 6 மாநிலங்களில் விரிவாக பயணம் செய்து ஒரு அறிக்கையை அரசுக்கு கொடுத்து, மாதவ் காட்கில் பேராசிரியர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக மேற்கு தொடர்ச்சி மலையை என்ன செய்யணும், உணர்திறன் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த மலை இல்லை என்று சொன்னால் பூமியிலே என்ன செய்ய முடியாது, இந்த 6 மாநிலங்களிலே மனித சமூகம் வாழ முடியாது என்ற ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்துச்சு. வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து கடுமையான அறிக்கை, மாதவ் காட்கில் தலைமையிலான அந்த அறிக்கை. அந்த அறிக்கையை முதல்ல ஏற்றது கேரளா மாநிலம் முழுக்க பந்த் நடத்தினார்கள். இந்த அறிக்கையை நிராகரிக்க வேண்டார். கர்நாடகா நிராகரித்தது, கோவா நிராகரித்தது, தமிழகம் அமைதியாக. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, 2013 பழைய இஸ்ரோ சேர்மன் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் மறு கமிட்டி போட்டு மாதவ் காட்கிலுடைய அந்த அறிக்கையை நீர்த்து போக செய்யும் விதமாக ஒரு மறு கமிட்டி, கஸ்தூரி ரங்கன் கேரளாவை சேர்ந்தவர். அவர் என்ன செய்யறாரு, காட்கில் சொன்ன அந்த 100 விழுக்காடு உணர்திறன் மண்டலத்தை குறைத்து 37 விழுக்காடு பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். சரி, இப்போவாவது கேரளாவை ஏத்துக்கிடுச்சா? ஏத்துக்கிடல. மறுபடியும் போராட்டம் நடந்தது. கர்நாடகம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சொல்லிவிட்டார். கோவா ஏற்றுக்கொள்ளவில்லை, குஜராத் ஏற்றுக்கொள்ளவில்லை, மராட்டியம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழகம் அப்போதும் அமைதியாக. நாம என்ன கேட்கிறோம், இந்த காட்கில் கமிட்டி அறிக்கை என்பது ஒரு நிரந்தரமான அறிக்கையாக இந்திய வனத்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காட்கில் கமிட்டி சொன்ன அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் அடுத்த 200 ஆண்டுகளுக்கு இந்த பூமி பந்துல நாம நிம்மதியா வாழ முடியும். நல்ல தண்ணியை குடிக்கலாம், நல்ல காற்றை சுவாசிக்கலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். அதை விட்டுட்டு எங்கன மலை தெரியுதோ ஓடி போய் ஒரு எஸ்டேட்டை உருவாக்குறது, எங்கன காடு தெரியுதோ அங்கன ஓடி போய் ஒரு பங்களாவை கட்டுறது, எங்கன ஓட வருதோ அங்கே போய் ஒரு செயற்கையா ஒரு அருவியை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க கை வச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த 10 வருஷத்துல கூட மனுஷன் என்ன செய்ய முடியாது, இந்த பூமி பந்தில் வாழ முடியாது. இன்னைக்கு சாதாரணமா 100 டிகிரி வெப்பம், சாதாரணமா பல்வேறு நகரங்களிலே, தமிழகத்திலே, கேரளாவிலே, கர்நாடகத்திலே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு மலையிலெல்லாம் வீட்டை கட்டி, பங்களாவை கட்டி, மொட்டை அடிச்சு, மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு என்ன செய்வோம், ஏசி இல்லாமல் வாழ முடியாத நிலை வரும். பூமி பந்து என்ன செய்யும், ஓட்ட பல திசையில போட வேண்டிய நெருக்கடி ஏற்படும். எனவே காடுகளை பாதுகாப்போம்.